ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதலில் வெற்றி பெற வசியம். இந்த மாதிரி ஒரு தலைப்பில் ஒரு பதிவு நம்ம பேச போகிறோம். இந்த பதிவை பார்த்த உடனே நிறைய அன்பர்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு பயமாகவும் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப துக்கமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க இருக்கின்ற நிலையை பொறுத்து, அவங்க இருக்கின்ற வயதை பொறுத்து தான் இந்த உணர்வுகள் எல்லாமே. இது வரைக்கும் இந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பதிவை பாருங்கள். நான் பலவிதமான வசிய முறைகளை நம்மளுடைய சேனலில் நான் பதிவாக்க கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுற நபர்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் காதலர்கள் தான். இந்த காதலர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் லவ் பண்ணேன், என்னுடைய காதலர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னுடைய காதல் 1 வருஷம் கூட நிலைக்கலை, இப்போது அவருடைய நினைவாகத்தான் நான் இருக்கிறேன், அவர் வேற ஒருத்தர் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, இது அவங்கள பிரித்து என்னை சேர்க்க முடியுமா, இல்லை என்னுடைய காதல் கை சேர உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ணி தர முடியுமா, இந்த மாதிரி பல வகையில் பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் என்னென்னா, கூட சகஜமாக நம்மளுடைய பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முயற்படுறோமோ அந்த நபர்களே நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற ஆட்களாக நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. முதல் விஷயம், யாருக்காக இருந்தாலும் நம்ம சொல்கிறேன், நம்மளை நல்லா தெரிஞ்சவன் நம்ம கூட இருக்கணும் தான் நம்மளை கெடுப்பான். அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மளை விட நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க, அவங்களோட நம்ம நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். காதலர்கள் அப்படின்னு வந்துடுச்சு, காதல் விவகாரம்னு வந்துடுச்சுன்னா, போதிய அளவுக்கு எந்த அளவுக்கு ரகசியமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரகசியமாகவே எல்லாத்தையுமே வைங்க. உடனடியாக காதலர் வந்துட்டாருன்னு முழுசாக நம்பி ஃபேஸ்புக்கில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, வீட்டுக்கு கூட்டின்னு போகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கிறது, சொந்தக்காருக்கு தெரிவிக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு அதே இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்கள் காதலரை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு ஆணோடையோ பெண்ணோடையோ போய் நாங்கள் நிற்கும் பொழுது அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வாழ்க்கை நபர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல நபர்களா, அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வருவாங்களா, உறுதுணையாக இருப்பாங்களா, இந்த காதல் கை கூட எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாத்தியம் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காதலில் இறங்குனீங்கன்னா அது நல்ல காதலாக இருக்கும். ஒரு டைம் பாஸுக்காக காதல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக 2 பேரில் யாருக்காக ஒருத்தருக்கு அதில் பாதிப்பு இருக்கும். நிறைய நபர்கள் இந்த உண்மையான காதல்லாம் கொஞ்சம் காலத்தில் மறையேறி போயிடுச்சு, அதான் சத்தியமான உண்மை. இப்போலாம் உண்மையான காதல்லாம் நிறைய கிடையவே கிடையாது, நான் கண்ணில் பார்க்கல. நிறைய நபர்கள் இன்றைக்கி போலி நபர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தேவைக்கு காதல் அப்படின்னு ஒரு பெயரில் பல விதமான மாய வலையை வீசிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு அந்த நபர்களை விடுத்து வெறுத்து அடிமையாக்கி அந்த அன்புள்ள ஒரு நபரை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ படுத்தி அவங்கள ஒரு செருப்பை விட கேவலமாக ஆக்கி பல வகையில் அவங்கள மனசை நோபிடிச்சு அவங்கள வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி காதலர்களாக இருக்கிறார்கள். நிறைய பேர் அவங்க வாழ்க்கை கதையெல்லாம் சொல்லும்போது என்னால் அதை காது கொடுத்து கேட்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு பல விதமான கதைகள்லாம் இருக்குது. அதனால தான் இன்றைய பதிவை நான் உங்களுக்கு விவரமான ஒரு பதிவாக கொடுக்குறேன். மாந்திரிகத்தில் காதலர்களை ஒன்று சேர்க்க வசியம் இருக்கிறது, குறிப்பிட்டு காதலர்களே இருக்குது. ஆனால் இந்த மாந்திரிகத்தை செய்யணும் அப்படின்னா அந்த நபர் சரியானவரான தேர்ந்தெடுத்துக்கிட்டு செய்யணும். ஏன் இதில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவனுக்கு அந்த வசியத்தை நீங்கள் செய்யலை, அந்த காதல் வசியத்தை ஒரு நல்ல நபருக்கு நீங்கள் செய்யலை, ஒரு கெட்ட நபருக்கு பண்ணிடுறீங்க, ஒரு சரியில்லாத துணைவருக்கு அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா காலத்துக்கும் மாறிட்டு அவசரப்பட போகிறது நீங்கள் தான். நிச்சயமாக அவங்க கிடையவே கிடையாது, அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்க தேவையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க, அந்த தேவையெல்லாம் அவங்க நிறைவேற்றிக்கிட்டு வேறு எங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் நடக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு வசிய மருந்து பண்ணி கொடுக்குறீங்க, என்னுடைய காதலர் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் வசிய மருந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வசிய மருந்தால் உங்கள் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்து உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு வேறு எங்கன்னா போய் கொட்டுவான். இதான் நடக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சரிங்களா? குறிப்பிட்டு நான் பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு ஆணை வச்சு நான் பேசுகிறேன், உடனே ஆண்கள் மட்டும் தான் அப்படி இருப்பாங்களா பெண்கள் இப்படி இருக்க மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்காதீங்க. எல்லாருக்கும் பொதுவாக தான் இன்றைய பதிவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய அன்பர்கள் காதலர்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஒன்று சேர்த்து வைக்கணும், நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்கிட்ட வாங்க, நான் நிச்சயமாக பண்ணி கொடுக்குறேன். வேறு எந்த விதமான தவறான நோக்கத்தோடு வராதிங்க. அறிமுகம் இல்லாத நபருக்கு பண்ண முடியாது. உடல் அளவில் மனதளவில் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க, அதனால் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு காதலில் வெற்றி பெற
யந்திரம் இருக்குது, மந்திரம் இருக்குது, வசிய மை இருக்குது. இதெல்லாம் உச்சாரணம் செய்து நம்ம பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த நபர் வந்து அந்த காதலில் வெற்றியடைந்து அந்த காதல் வந்து வாழ்க்கையை நோக்கி போகும். ஆனால் நான் மேற்கண்ட முறையில் சொன்ன மாதிரி இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. அது நிலைக்கவும் நிலைக்காது. மாந்திரிகத்தால் மருந்தால் ஒரு வாழ்க்கையை தேடிக்க நினச்சிங்கன்னா உங்களோட பெரிய முட்டாள் வேறு யாருமே கிடையாது. காதல்களில் ஒன்று சேர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேவதையை வச்சு வசியம் செய்யக்கூடிய முறை வந்து மாந்திரிகத்தில் இருக்குது. அந்த மாந்திரிகத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். காதலில் வெற்றி பெற மோகன வசிய மந்திரம். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஆசையும் மோகனமும் இருந்தால் தான் அந்த வசியமாகப்பட்டது வேலை செய்யும். அப்படி நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமாக ஒரு நபரை வந்து கட்டுக்குள்ளேயே வைக்கிறது போல் நம்ம மேலே எந்நேரமும் காதல் உருவது போல ஒரு சில மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரங்களை வச்சு நம்ம வேலை செய்யும் பொழுது அந்த காதல் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. வேண்டிய அன்பர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.